வணக்கம். எட்டி டாக்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அதிமுக திமுக கூட்டணி சற்று முன் வந்த தகவல். இந்த விஷயங்களை தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். முதல்ல திமுக தரப்பிலிருந்து இந்த கூட்டணி தொடர்பாக என்ன கருத்தை தெரிவித்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். நேற்று திமுக தரப்பிலிருந்து அதிமுக திமுக கூட்டணி தொடர்பாக எந்த முடிவும் இன்னும் எடுக்கவில்லை. அந்த மாதிரி ஒரு முடிவை எங்க தலைவர் எடுத்தார் என்றால் நாங்களே அனைவரும் ஏற்றுக்கொள்வோம். இது திமுக சொன்னது நேற்று. இன்னைக்கு அதே டிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு எதிரிகளாக பல பேர் வருவாங்க, பல பேர் போவாங்க. ஆனால் எங்களுடைய நிரந்தர எதிரி அதிமுக தான். அதனால இந்த இருதுருவ அரசியலை தாண்டி எங்களால விஜய் ஒரு எதிரியாக கருத முடியாது. எங்களுடைய நிரந்தர எதிரியா இருக்கக்கூடிய அதிமுகவுடன் நாங்க எப்படி கூட்டணி போறது? அதனால அதிமுக திமுக கூட்டணி என்பதே பொய் தான். அது ஒரு கான்ஸ்பிரசி அப்படின்னு சொல்லிட்டு ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்துக்கு சொல்லிட்டாங்க. கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக கூட்டணி பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கின்றார். அவரு ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு வழங்க வேண்டும். இதுதான் என்னுடைய கருத்து. அதிமுக திமுக கூட்டணி உருவாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உருவாக வாய்ப்பில்லை என்று தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆலோசனை கூட்டமானது திமுக தரப்புல இன்றும் நடந்தது. அந்த உயர்நிலை ஆலோசனை கூட்டத்தில் என்ஆர் இளங்கோவன், KN நேரு, ஏவா வேலு, திருச்சி சிவா, ஆர் ராசா, கனிமொழி இவங்கெல்லாம் கலந்து கொண்டார்கள். திமுகவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன, சட்ட சிக்கல்கள் என்ன, இப்படி எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து இருக்கின்றார்கள். அப்படி ஆராய்ந்த பிறகு டிகேஎஸ் இளங்கோவன் மூலமாக வெளியே வந்து செய்தியை சொல்லி இருக்கின்றார்கள். இதுல திமுக எடுத்த நிலைப்பாடு என்ன என்று பார்க்கும் பொழுது, ஏன்னா சில தலைவர்கள் மட்டும்தான் அதிமுக திமுக கூட்டணி உருவாகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா திமுகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோ பேசுகின்ற வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நாங்க விஜய்க்கு ஆதரவு அளிக்கிறோமா இல்லையா என்ற நிலைப்பாட்டை பற்றி சொல்லல. விசிகாவும் நாங்க விஜய்க்கு ஆதரவு அளிக்க போறோமா இல்லையா என்ற விஷயத்தை இன்னும் சொல்லல. ஆனா திமுகவுடைய நிலைப்பாடு, இந்த மூன்று பேரும் எந்த நிலைப்பாட்டை எடுக்கிறாங்களோ அந்த நிலைப்பாட்டை நாம எடுப்போம் அப்படின்னு திமுக நினைக்கிறது. ஒருவேளை விஜய்க்கு ஆதரவு இல்லை என்று இந்த மூன்று பேரும் சொல்லிட்டாங்கன்னா திமுகவும் அதிமுகவும் கூட்டணி போட வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் அதிக தொகுதிகளை வெற்றி பெற்றிருப்பதனால பதவி ஏற்பதற்காக ஆளுநர் அழைப்பார், பதவி ஏற்பார். சட்டமன்றத்தில் இந்த மூன்று கட்சிகள் ஆதரவு அளித்தா மட்டும்தான் விஜய் அவர்களால் ஆட்சியை தக்க வைக்க முடியும். ஆட்சி கவுந்து விடும். ஆட்சி கவுந்துட்ட பிறகு திமுக இந்த கம்யூனிஸ்ட்கள் விசிக ஆதரவுடன் அதிமுக திமுக கூட்டணியை போடுவாங்க. பிறகு குறைந்தபட்சம் 2 ஆண்டு காலம் அந்த ஆட்சி அப்படியே நீடிக்கும். அதனால தான் திமுகவுடைய நிலைப்பாட்டை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட்களுடைய நிலைப்பாடு அப்புறம் விசிகாவுடைய நிலைப்பாடை பொறுத்து தான் எங்க நிலைப்பாடு இருக்கும் அப்படின்றது திமுகவுடைய நிலைப்பாடா இருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில தான் இருக்க போறாங்க. அவங்க அதிமுக பற்றி பேசவே தேவையில்லை. ஆனாலும் சண்முகம் அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குறதா அதெல்லாம் சுத்தமா நல்லாவே இல்லை. தேவையில்லாத ஒரு முயற்சியை திமுக எடுக்கக்கூடாது என்று நினைக்கின்றேன். அவங்க பரம எதிரி எப்படி ஒன்னாக முடியும் அப்படின்னு சண்முகம் அவர்கள் திடீர்னு அதிமுக திமுக கூட்டணி உருவாவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார். எப்பவுமே சரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுகவுடன் தான் இருக்க போறோம் அப்படின்னு பேசிக்கிட்டே வந்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அதிமுக திமுக கூட்டணி உருவாக போகுது அப்படின்னு சொன்ன பிறகு அவரு தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கின்றார். இந்த அதிருப்தி எதை காட்டுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இவனுங்க 2 பேரும் ஒன்னா சேர்றதை விட நம்ம விஜய்க்கே போய் ஆதரவளிப்போம் அப்படின்றதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய எண்ணமா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதுல காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஆளுநரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. அது மட்டும் இல்ல, பாஜக தரப்பில் இருந்து அதிமுக திமுக கூட்டணி தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். விஜய் ஆட்சி அமைப்பாரா இல்லையா என்பதற்கும் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். BL சந்தோஷ் வந்திருக்கின்றார். BL சந்தோஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சர் என்பது காலம்தான் தீர்மானிக்கும் அப்படின்னும், இரண்டாவது காங்கிரஸ் கட்சிக்காரங்க அவசர அவசரமா ஓடி போய் விஜய்க்கு ஆதரவு தந்து விட்டார்கள், கடைசியில அவமானப்பட போறாங்க பாரு அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். இந்த வார்த்தைக்கு பின்னாடி சில விஷயங்கள் அடங்கி இருப்பதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய்க்கு ஆதரவு கொடுத்தீங்கல்ல, அந்த ஆட்சி நிலைச்சதா பத்தியா? துளி கூட நிலைக்கவில்லை அப்படின்னு பின்னாடி அதிமுக திமுக கூட்டணி உருவாகி விஜய் ஆட்சி கவுண்ட பிறகு
ஒரு நிலையான ஆட்சியை இந்த 2 கழகங்களும் தர காத்திருக்கின்றன என்ற விஷயத்தை BL சந்தோஷ் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நாம எதிர்பார்க்கிறோம். அதனால தான் சொல்றாரு, காங்கிரஸ் கடைசியில அவமானப்படும், விஜய் ஆட்சி நிலைக்காது, கவுந்துதான் போகும் அப்படின்னு சொல்ல வர மாதிரி நமக்கு தெரிகிறது. அது மட்டும் இல்ல, காங்கிரஸை திமுகவினர் இன்னைக்கு கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பாஜகவை விட்டு அதிமுகவை வர சொல்றோம். அதே மாதிரி காங்கிரஸ் இங்க இருந்தா திமுக கூட்டணியும் பலமா இருந்திருக்கும். அதிமுக திமுக கூட்டணி பாத்தீங்கன்னா உடனே உருவாயிருக்கும். நாம அறுதி பெரும்பான்மைக்கும் மேல ஒரு 4 MLA கூட ஆட்சி அமைச்சிருக்கலாம். இன்றைக்கு விஜய்க்கு இருக்கின்ற செல்வாக்கு இன்னைக்கு திமுக அதிமுக கூட்டணிக்கு அப்படியே இருக்கிறது. ஒரு சங்கட்டமான சூழ்நிலை தான் இருக்கிறது. உனக்கா எனக்கா என்ற போட்டி இருக்கிறது. திமுக விட்டு காங்கிரஸ் போனது அவசரமான முடிவு என்று திமுக நினைக்கிறது. அதனால தான் திமுகவினர் காங்கிரஸ் திட்டுறாங்க. காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் பயங்கரமா திட்டுறாங்க. TR பாலு போன்றவங்க எல்லாம் அது மட்டும் இல்ல, விசிக பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு ஆதரவு அளிக்க மாட்டாங்க என்று நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, அந்த கட்சியினுடைய பொருளாளர் என்று நினைக்கின்றேன் சிந்தனை செல்வன், அவரு விஜயை கடுமையாக விமர்சனம் பண்றார். ஒரு கட்சிகள் இடத்துல ஆதரவு கேட்கறீங்க, ஆனால் அப்படி ஆதரவு கேட்கின்ற பொழுது ஒண்ணு மரியாதை கொடுத்து நேரா கேட்டிருக்கணும். இல்லையா நீங்க கடிதம் அனுப்பாம முக்கியமான தலைவரை விட்டு பேசி இருக்க வேண்டும் 2ஆம் கட்ட தலைவர்கிட்ட. ஆனா நீங்க 2ஆம் கட்ட தலைவர் அனுப்புறீங்க, ஆனா எங்க தலைவர்கிட்ட போய் பேசுறீங்க. ஒன்னு போன்ல பேசுறதும் தப்பு, மெயில் அனுப்பிச்சதும் தப்பு. விஜய் அவர்கள் நேரடியாக வந்திருக்க வேண்டும். இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் மன்னர் மனப்பான்மையில் இருக்கின்றார். தான் தான் எல்லாமும், எனக்கு கீழ் தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கின்றார். இந்த மாதிரிலாம் ஆதரவு கேட்டால் நாங்கள் கொடுக்க மாட்டோம். வர சொல்லு, நேரடியாக சந்திக்க சொல்லு, என்கிட்ட ஆதரவு கேட்க சொல்லு. விஜய்க்குலாம் என்ன சமூக நீதி பார்வை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய விசிகாவினர் திட்டிக் கொண்டு கிடக்கின்றார்கள். அது மட்டும் கிடையாது, ஆளுநர் சந்திப்புல கூட விஜய் சொதப்பி விட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விஜய் அவர்கள் வெற்றி பெற்று விடுகின்றார். அவங்க கட்சியில நிறைய பேர் MLA ஆயிடுறாங்க. ஆதரவு கடிதத்துடன் போய் ஆளுநரை சந்திக்கிறாரு. அப்படி சந்திக்கின்ற போது ஒரு மரபுபடி, மரபு என்றால் புரோட்டோகால், அந்த புரோட்டோகால் படி ஆளுநரை முதலாக சந்திக்கின்ற பொழுது பூங்கொத்து கொடுத்துத்தான் நம்ம விஜய் அவர்கள் கடிதத்தை கொடுத்துருக்கணும். அதுதான் ஒரு மரியாதையா இருக்கணும். ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் கை வீசி கொண்டு போறாரு. ஆளுநர் மாளிகையில ஆளுநர் விட்டு பியவா இருக்கக்கூடியவங்க நம்ம விஜய் அவர்களை பூங்கொத்து கொடுத்து வரவேற்கின்றார்கள். ஆனா பரஸ்பரம் ஆளுநர் கிட்ட விஜய் அவர்கள் பூங்கொத்து கொடுத்திருக்க வேண்டும். இல்லையா ஒரு சால்வையாவது அணிவித்திருக்க வேண்டும். சால்வையோ பூங்கொத்தோ எதுவும் இல்லாம கை வீசி கொண்டு ஆளுநரை போய் சந்திக்கின்றார் விஜய். அப்போ ஆளுநரை சந்திக்கின்ற போது என்ன ஃபார்முலேஷன்ல போகணும் என்ற விஷயம் கூட தெரியல. அதுக்கான ஃபார்முலா கூட அவருக்கு சுத்தமா தெரியல. ஒரு மரியாதை நிமித்தமாக சில பரிசு பொருட்கள் எடுத்துட்டு போகணும்னு கூட தெரியல. ஆனால் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் விஜய் வருகின்றார், சால்வை அணிவிக்கின்றார். பிறகு மகாபலிபுரம் இருக்குல்ல கடற்கரை கோயில், அதை நினைவு பரிசாக வழங்குகின்றார். பிறகு விஜய் கிட்ட இருந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற MLA-க்களுடைய கடிதத்தை வாங்குறாரு. பார்த்துட்டு விஜய்க்கு சொல்றாரு, நீங்க பெரும்பான்மை இல்லாத ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கீங்களே, உங்களுக்கு பெரும்பான்மை இல்லை என்றால் எப்படி நான் அழைப்பது அப்படின்னு சொல்றார். சோ மொத்தத்துல விஜயை பொறுத்த வரைக்கும் விசிக சொல்ற மாதிரி மன்னர் மனப்பான்மை தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு மேல யாரும் இல்ல, மக்கள் செல்வாக்கு எனக்கு மட்டும் தான் இருக்குது அப்படின்னு அவர் நினைக்கிறார் போல இருக்குது. அதனாலதான் சரியான வழிமுறையை கூட கடைபிடிக்காம ஆளுநரை போய் சந்தித்து இருக்கின்றார். சோ மொத்தத்துல அந்த அதிமுக திமுக கூட்டணி தொடர்பாக அதிமுக தரப்புல இருந்து என்ன சொல்லிருக்காங்க, அதிமுக திமுக கூட்டணி உருவாகுமா உருவாகாதா என்ற விஷயம் நமக்கு தெரியல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று மக்கள் எல்லாம் ஆசைப்படுகின்றார்கள். மக்கள் ஆதரவு இருக்கிறது. இறைவன் அருளாலும் மக்கள் ஆசியாலும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவாரு, நல்லாட்சி தருவார் அப்படின்னு இன்னைக்கு நம்முடைய அதிமுகவுடைய மூத்த தலைவர் தம்பிதுரை சொல்லியிருக்கின்றார். ஆனா தம்பிதுரையை பொறுத்த வரைக்கும் அதிமுக என்ன நடக்குது என்று கூட தெரியாது. என்ன போல உங்களை போல செய்தியை பார்க்கறாங்க இல்லையா, அந்த செய்தியின் அடிப்படையில கருத்து தெரிவிச்சுட்டு போயிட்டே இருப்பார். எடப்பாடியுடன் நெருக்கமா இருக்கக்கூடியவர் எடப்பாடி கிட்ட ஒரு போன் பண்ணி, என்னங்க கூட்டணி தொடர்பா பேசிட்டு இருக்காங்களே, இது உண்மையா பொய்யா, கூட்டணி இல்லை என்றால் நம்ம தொண்டர்களையும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் குழப்பக்கூடாது, ஒன்னு நீங்க விளக்கம் அளிக்க வேண்டும், இல்லையா கட்சியை விட்டு ஏன்பா நீங்க யாராவது முக்கியமான புள்ளி விளக்கம் அளித்து விடுங்கப்பா அப்படின்னாவது சொல்லணும். ஆனா எதுவுமே இல்லாம அதிமுக திமுக கூட்டணி உருவாகும் என்ற கான்ஸ்பிரசி தேரியானது வலுப்பெற்றுக் கொண்டே வருது. அது உண்மையா போய் தெரியணும் இல்ல, அப்படின்னாவது அதிமுக தரப்பிலிருந்து விளக்கம் கேட்டு தம்பிதுரை அவர்கள் பேசியிருக்க வேண்டும்.
நம்மளை போலவே மனசுக்குள்ள அதிமுக திமுக கூட்டணி உருவாகுமோ என்ற எண்ணத்தின் அடிப்படையில தம்பிதுரையும் அந்த கருத்தை தெரிவிச்சுட்டு போயிருக்கிறார். ஸோ மொத்தத்தில் அதிமுக திமுக கூட்டணி உருவாகத்தான் ஒரு முகாந்தரம் இருந்ததுன்னு சொல்லணும். ஆனா இந்த திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, திமுகவுடைய மூத்த நிர்வாகிகளிலும் சரி, பல பேர் முக்குளத்தோர் இருக்கின்றார்கள். அவர்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி எதற்காக நாம முதலமைச்சர் ஆக்க வேண்டும்? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குவதனால நமக்கு என்ன லாபம், நம்ம கட்சிக்கு என்ன லாபம், ஏன் அவசரப்படுறீங்க, பொறுமையா இருங்க அப்படின்னு திருச்சி சிவா போன்றவங்க எல்லாம் அதிமுக திமுக கூட்டணிக்கு எதிராக கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். ஸோ திமுக பொறுத்த வரைக்கும் பயந்துதான் போயிருக்கிறது. ஏன்னா செந்தில் பாலாஜி மூலமாக என்ன ஆபத்து வரும்னு தெரியாது, நேரு மூலமாக என்ன ஆபத்து வரும்னு தெரியாது, பொன்முடி அவர் மூலமாக என்ன ஆபத்து வரும்னு தெரியாது. அது மட்டும் இல்ல, டாஸ்மார்க் வழக்கில் என்ன மாதிரியான ஆபத்து திமுக வரும்னு தெரியாது. ஸோ மொத்தத்தில் ஆளுங்கட்சியா இருந்தால் சமாளித்து விடலாம். ஆனால் 10 ஆண்டு காலம் எதிர்கட்சியாகவே திமுக இருக்கின்ற தருணத்தில் அது மீது பெருசா ஊழல் புகார்கள் எதுவும் கிடையாது. ஆனா ஆட்சி விட்டு இறங்கி இருக்கிற இந்த தருணத்துல ஒரு பக்கம் விஜயும் இன்னொரு பக்கம் பாஜகவும் விசாரணை என்ற போர்வில கைகோர்த்தார்கள் என்றால் திமுகவுக்கு பெரிய ஆபத்து. இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் ஒண்ணு, சட்டப்படி நமக்கு என்ன வழி இருக்குன்னு சொல்லிட்டு ஆராயணும். அதுக்கு தான் திமுக பொறுத்த வரைக்கும் சட்ட வல்லுநர்களுடன் பாத்தீங்கன்னா ஆலோசித்திருக்கின்றார்கள். கூடவே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கிவிட்டு பாஜக கோபத்திலிருந்து நம்ம தப்பிப்பது, விஜய முதலமைச்சர் ஆவதிலிருந்து தடுப்பது. சோ நமக்கு விருப்பமான ஒரு ஆட்சியை உருவாக்கி விட்டால் கட்சிக்கு நிதி ஆதாரமும் கிடைக்கும், அதிகார மட்டத்திலும் நாம் இருக்கலாம். சோ கட்சியும் வளரும் அப்படின்றது ஸ்டாலினுடைய எண்ணம். ஆனா முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவங்க எடப்பாடியை ஒருபோதும் முதலமைச்சராக ஆக்கவே கூடாது. அதிமுக எல்லோருக்குமான கட்சியா இருந்தது, ஆனா இப்போ 2 சமூகத்துக்கான கட்சியா மாத்திட்டு இருக்கின்றார். அதனால எடப்பாடிக்கு இப்போ நம்ம வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் நம் உள்ளத்திலே இருக்கக்கூடாது, தொடர்ச்சிய வேண்டும் என்று திருச்சி சிவா போன்றவங்க எல்லாம் ஆவேசமா பேசியிருக்கின்றார்கள். மொத்தத்துல கனிமொழி அவர்களும் சரி, TK இளங்கோவன் அவர்களும் சரி, திமுகவுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருப்பது போல தெரிகிறது. 5 மணிக்கு மேலதான் திருமாவளவன் ஆலோசனை நடத்த போறார். அதற்கு பிறகுதான் நான் யாருக்கு ஆதரவளிக்க போறேன் அப்படின்னு தெரிவிக்க போறார். கம்யூனிஸ்ட் கட்சிகளும் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். அதனால ஒருவேளை அவங்க திமுக பக்கம் இல்லாம தவேகா பக்கம் சாய்கின்றார்கள் என்ற ஒரு எண்ணமும் இருக்கிறது. ஸோ மொத்தத்தில் அரசியல் கால நிலவரம் என்பது காலையில் இருந்தது, மாலை வேலையில் இல்லை, மாலை வேலை இருப்பது இரவில் இல்லை, இரவில் இருப்பது மறுநாள் காலையில் இல்லை. இப்படி நிலையற்ற தன்மையாக தான் போயிட்டு இருக்குது. மொத்தத்தில் விஜய் அவர்கள் பதவி ஏற்பது பிரகாசமாகி கொண்டே வருது. ஆனால் மத்தியில் இருக்கக்கூடிய அமித்ஷா என்ன ஆட்டத்தை ஆட போறாருன்னு தெரியல. நம்ம அடுத்த வீடியோவில் அதை பத்தி விரிவா பேசுவோம். நன்றிங்க.